இப்படி பால போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான்? டேய், இவன் கிட்ட நான் அந்த பொண்ணை பத்தி எப்படி கேட்கறது? அதித் வர கேட்டு பார்க்க சொன்னான். கேட்டு பார்க்கலான்னு பார்த்தா நமக்கு வாய் வர மாட்டேங்குது. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. இல்லாட்டி எடுத்த உடனே அந்த பொண்ணை பத்தி கேட்டுடலாமா, இல்லாட்டி பொறுமையா அண்ணனை பத்தி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்கலாமா? ம், என்னது இது? நான் கூப்பிட்டது கூட கேட்காம இருந்து பாலையே ஊட்டிக்கிட்டு இருக்கான். டேய் ராகேஷ், என்ன? இப்ப எதுக்கு நீ பாலை இப்படி போட்டு ஊட்டிக்கிட்டு இருக்க? ஏன் பால் கூட நான் உருட்டக்கூடாதா? எப்பா டேய், நீ அதெல்லாம் நல்லாவே உருட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ யோசிச்சுட்டு இருக்கியே, அதனாலதான் கேட்க வந்தேன், ஏன் பாலை போட்டு அப்படி ஊட்டிட்டு இருக்கேன்னு. இல்ல, நான்லாம் எதுவுமே யோசிக்கலையே. டேய், எப்பயும் போலயே நீ இல்ல கொஞ்ச நாளா. என்னமோ ஒரு முகத்துல சிரிப்பு இல்லாம இருக்க, ஒரு நல்ல பேச்சு இல்லாம இருக்க. இல்லாட்டி எப்படி பேசுவ நீ? கலகலன்னு இருக்க மாட்ட நீ. மொத்தமா சேஞ்ச் ஆயிட்டேன்ல. ஆமாண்டா, நம்பவே முடியல என்னால. ஏன், உனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய கொடுத்து கொடுமை பண்றாங்களோ? அப்படியே பார்த்தாலும் நீ போன வாரம் ஃபுல்லா போகலையே. அப்பனா படிப்பு காரணமா இருக்காது, பின்ன என்ன உனக்கு ரீசன்? அண்ணா எங்க? இன்னும் ஒரு கிளைண்ட்டை நோக்கி போயிருக்காங்க. எப்போ வரேன்னு சொன்னாங்களா? இல்லையேடா, உன்கிட்டயே சொல்லல, என்கிட்ட சொல்லிட்டா போறாங்க. நீயும் நானும் அண்ணனுக்கு ஒண்ணுதான். சரிடா, இப்ப ஏன் நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லடா. இல்ல மச்சான், நீ ஏதோ டிஃபரெண்டா இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நல்லாதான் இருக்கேன். எனக்கு ஒன்று கேட்கணும். கேளுடா. எதுக்கு இப்படி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்கணும்னு சொல்ற? சொல்றா, என்னன்னு? அது போன வாரம் எனக்கு ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணீங்கல்ல. என்ன பொண்ணு? அண்ணன் தாண்டா ஏற்பாடு பண்ணி விட்டாரு. என்கிட்ட சொல்லாமலா? உனக்கும் தெரிஞ்சிருக்கும், அதனால தான் நான் உன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். யோசிக்கிறேன், இரு. ஆமா ஆமா ஆமா, அந்த பொண்ணு பேர் தெரியாது. அந்த ஏதோ ஒரு ப்ளூ கலர் பச்சை கலர் போட்டு தாவணி தானே அது? அதேதான். அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணை பத்தி எதுக்கு நீ கேக்குற? தெரியும்னா தெரியும் சொல்லு, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்றா. ஆமா தெரியும். தெரியுமா? அந்த பொண்ணு எங்க இருக்கா? இங்கதான் பக்கத்து ஏரியா. உனக்கு தெரியாதா? இல்ல, எனக்கு தெரியாது. இங்கதான்டா எப்பயும் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். திடீர்னு நீங்க வந்துட்டு வேலை வேணும்னு சொல்லிட்டு கேட்டது. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. நான் உடனே அண்ணன்கிட்ட வந்துட்டேனே. என்னன்னு கேட்டப்போ எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லிச்சு. அப்புறம் சரி, அது என்ன ஏதுன்ட்டுலாம் கேட்கல, அண்ணன் உடனே வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்த உடனே உனக்கு தான் ஃபர்ஸ்ட். போதும், எதுவும் சொல்லாத. அந்த பொண்ணு நம்ம ஏரியா அப்படிதானே? நீ ஏன் அதே கேட்டுட்டு இருக்க? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். நீ இதை பத்தி அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்லிக்காத. ஏண்டா? சொல்லிக்காத விடு. சரி சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரிடா. வந்தா பால சுத்தி சுத்தி இருந்தா, ஏதோ அந்த பொண்ணை பத்தி கேட்டான், இதோ போறேன்னு சொல்லிட்டு போறான். எதுக்கு வந்தா எதுக்கு போறானே புரியல. ஷபா. நீங்க எங்க போறீங்க? ஆணி போடுங்க. ஆணியே புடுங்க வேணாம், வாங்கடா. அண்ணே, என்னடா? ஞாபகம் இருக்கா? நான் எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆணியே புடுங்க வேண்டாம்னு தானே சொல்லுவேன். ஆனா இந்த காமெடியில இந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஆமா, ஆணியே புடுங்க வேண்டாம். இது மட்டுமா? ஃப்ரெண்ட்ஸ் மூவி ஃபுல்லாமே காமெடியா தான் இருக்கும். ஆமா விதோன். ஆனா மாமா, எங்க கிளாஸ்ல நிஜமாவே இது போல காமெடி பண்ற ஒருத்தன் இருக்கான் தெரியுமா? அப்படியா? யாருடா அது? ஆமா, அவன் பேரு கூட சஜின். எப்ப சான்ஸ் கிடைக்கும் எதனா ஒரு காமெடி அடிச்சு விடலான்ட்டு வெயிட்டிங்லேயே இருப்பான் போல பையன். எப்போ வாய் திறந்தாலும் ஒரு காமெடி அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். சூப்பரா இருக்கும் மாமா அவன் பேசுறது. அப்படியா விதோன்? ஆமா நீ, நல்ல காமெடியா பேசுவான் அவன். நான் முடிஞ்சா ஒரு நாள் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். டேய், அவனை கூட்டிட்டு வந்து நீ என்ன பண்ண போற? ஏன்னா அவன் என் ஃப்ரெண்ட் இல்ல, நான் கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நீ கூட்டிட்டு வா விதோன், உங்க அண்ணன் சொல்றதெல்லாம் கேட்காத. ஓகே அண்ணி. சஜ்ஜனை நான் வீட்டுக்கு அப்படி கூட்டிட்டு வந்தேன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன். சரி ஓகே, கண்டிப்பா. கவி, நீ தேவையில்லாததெல்லாம் கிளப்பிட்டு இருக்காத. இப்ப என்ன இதுல என்ன இருக்கு? அதானே, இதுல ஒண்ணும் இல்ல மாமா, பரவாயில்ல, கூட்டிட்டு வரட்டும் அவன். சரி, பின்ன நீங்க எல்லாருமே சொல்றீங்க, அவன் விருப்பம் போல பண்ணட்டும். அந்த பையன் வர்றதுனால என்ன ப்ராப்ளம் ஆக போகுது? விதுனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நல்ல பிள்ளைங்களா தான் இருப்பானுங்க.
விதுன்னு வச்சு பார்க்கும்போதே தெரிய வேண்டாமா நமக்கு? ஆமா ஆமா. பாத்தி அண்ணன், என் மாமா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அண்ணியும் அப்படிதான் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, உனக்கு ஆள் கூட்டம் வேற அதிகம். நான் எதுவும் அவசரப்பட்டு வாயை விட்டுறக்கூடாது. விதுன், ஒருவேளை உங்க அண்ணன் ஏதாச்சும் உன்னை மிரட்டிட்டு இருந்தாங்கன்னா அண்ணிக்கிட்ட சொல்லு, அண்ணி பாத்துக்கிறேன், சரியா? கண்டிப்பா அண்ணி. மாமா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. தேங்க்ஸ் மச்சான். பாத்தீங்களா அண்ணி, இனி இந்த நேத்ரன் மாமாவை நம்பவே கூடாது நம்ம. ஆமா விதுன், கரெக்டா சொன்ன. இனி இந்த நேத்திரனை நம்ம நம்பவே கூடாது. ஆ, அன்னைக்கு விளையாடும் போது எப்படி கூடவே இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்களா? டேய், அது விளையாட்டுடா. என் டீம்ல நீங்களா இருந்தீங்க, அதனால நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனா இது அப்படியா? பாத்தீங்களா அண்ணி எப்படி சமாளிக்கிறாங்கன்னு? இனி நம்பவே கூடாது, சரிங்களா? விளையாட்டு மட்டும் இல்ல, ரியல் லைஃப்லயும் நம்ம கூட தான் இருக்கணும். நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா, நீ சொல்றதுதான் சரி விதுன். இனி நான் நேத்ரன் மாமா கிட்ட பேச மாட்டேன், நீங்களும் பேசாதீங்க. நானும் பேச மாட்டேன், போதுமா? சூப்பர் அண்ணி நீங்க. நீய நானும் ஒன்று, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில் நின்று தின்னு பாரு பண்ணு. இது ஒரு படத்துல வரும் தானே? ஆமா, இனி படத்துல இல்ல, விதுன் வாயில இருந்து வரும். டேய் இல்ல, நான் நேத்ரன் மாமா கிட்ட பேச மாட்டேன். விதோன், விதோன் போதும் விளையாடுனது. நான் என் அண்ணங்கிட்டயுமே பேச மாட்டேன் அண்ணி. நம்ம 2 பேர் மட்டும் தான் கூட்டு, சரிங்களா? உங்க அக்கா கிட்ட கூட பேச மாட்டியா? பேசவே மாட்டேன். நவமித்ரா, விதுன் உன்கிட்ட பேச மாட்டானாமா, என்னன்னு கேளு. நவமித்ரா. ஏய் நவமித்ரா, நவமித்ரா, அண்ணன் கூப்பிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் ஒன்றும் பண்ணலையே. பின்ன நான் கூப்பிட எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம உட்காந்துட்டு இருக்க. உன் அண்ணி உன்கிட்ட கேட்டது கேட்டுச்சா? இல்லைண்ணே, அண்ணி பேசுனாங்களா? அண்ணி என்ன பேசுனீங்க? என்ன கேட்டீங்கன்னே எனக்கு கேட்கல அண்ணி. என்னடா, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை அண்ணி. இல்லடா, நீ எப்பயும் போலயே இல்லையே, எப்பயும் சிரிச்சு கலக்கலன்னு பேசிட்டே இருப்ப. இன்னைக்கு ஏன் இவ்வளோ சோகமா இருக்க? அக்கா என்னடி ஆச்சு? எனக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் எல்லாரும் என்கிட்ட இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? நவமித்ரா, என்னாச்சு? அண்ணன் கிட்ட சொல்லு. ஒன்றும் இல்லைண்ணே. சொல்லு, என்ன வச்சுட்டு நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க உள்ளேயே? மறுபடியும் எவனாவது ப்ரப்போஸ் பண்ண வரேன்னு சொல்லிட்டு வந்து டென்ஷன் பண்ணானுங்களா? என்ன? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் ஏன் இப்படி இருக்க நீ? நான் தான் சொன்னேன்ல எதுவும் இல்லைன்னு. எதுவும் இல்லாம இப்படி சோகமா இருப்பாங்களா யாராச்சும்? ஐயோ, இவ ஏன் இப்படி இருக்கிறா? காலேஜ்ல இருந்தே இப்படிதான் இருக்கா. நானும் ஒரு வாட்டி கேட்டேன், ஒரு ஆன்சரும் பண்ணல. பின்ன இதுக்கும் மேல நான் என்ன பண்றது? என்னால சும்மாலாம் இறங்கி போயிட்டு இருக்க முடியாது. ஒரு வாட்டி தான் கேட்க முடியும், சும்மாவா கேட்டுட்டு இருப்பாங்க? இவ எதனால இப்படி சோகமா இருக்கான்னு தெரியல. ஒருவேளை என்னாலதான் சோகமா இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க இங்க எல்லாரும்? அவ என்னை இவ்வளோ நாளா இப்படி தப்பா நினைச்சிட்டு இருந்தான்னு என்னால வாயை திறந்து சொல்லவும் முடியாது. நான் மட்டும் அப்படி சொல்லிட்டேன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். எனக்கு அசிங்கமாகிறத விட அவளுக்கு தான் அதிகமாக அசிங்கமாகுமே. வேண்டாம், அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. என்னதான் கஷ்டம் வந்தாலும் அதை மட்டும் நம்ம யார்கிட்டயும் சொல்லிடவே கூடாது. அவளை யாரும் தப்பா நினைக்கிறது எனக்கும் விருப்பம் இல்லை. ஐயோ, ஆனா நான் இதை இப்போ எப்படி சரி பண்றது? இவகிட்ட தனியா பேசினாதான் சரி பண்ண முடியும் போல. இப்போ நான் இவளை எப்படியாவது தனியா கூட்டிட்டு போகணுமே. எல்லாரும் வேற இருக்காங்க, எப்படி நான் கூட்டிட்டு போறது? கடவுளே, என்ன பண்றது? ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடலாம். ஃபோன் கிட்டே தானே வச்சிருக்கா. ஐயோ, மெசேஜ பாக்குறாளா பாரு. இவ பார்க்க மாட்டா போல. இன்னும் ஒரே ஒரு வாட்டி மெசேஜ் பண்ணி பாப்போம். வா வான்னு சொன்னேன். நவமித்ரா, சொல்லுண்ணே. என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லைண்ணே, நான் அடுக்கலைக்கு போய் கொஞ்சம் வெள்ளம் எடுத்து குடிச்சிட்டு வரேன். நான் வேணா எடுத்துட்டு வரட்டாடா? இல்லை அண்ணி, வேண்டாம், நானே போய் எடுத்து குடிக்கிறேன். இல்லைடா, பரவாயில்ல, இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்லை அண்ணி, நானே போய்க்கிறேன். சரிடா. என்ன ஆச்சு? ஏன் நவமித்ரா ஒரு மாதிரி இருக்கா? சரி, அவ போயிட்டா, நம்மளும் போகலாம். அக்கா, நானும் போய் கொஞ்சம் வெள்ளம் குடிச்சிட்டு வரேன். என்ன, நீயும் போறியா? ஆமா, வெள்ளம் தாக எடுக்குது, அதான். சரி, போயிட்டு வா. ஏதோ சம்திங் ராங். அப்படி அவங்க 2 பேருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. மனசெல்லாம் ஏதோ திக்குன்னு இருக்கு.
அப்படி இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனையா இருக்கும்? ஆதித்க்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அண்ணி ஆ சொல்லு விதுன். என்ன ஆச்சு அண்ணி? ஏன் அக்கா ஒரு மாதிரி இருந்தா? தெரியலையே விதுன், நானும் அதான் கேட்டேன். ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் அப்படியே இருக்கா. ஒன்றும் இல்லைன்னு மட்டும்தான் சொல்கிறாளே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி, என்னன்னு தெரில. நான் சுச்சு போயிட்டு வரேன். ம் என்னன்னு ஒன்றும் புரியலை. யோசிச்சு கிறுக்கு தான் பிடிக்குது. ஆமாம், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதீத் அதீத். கூப்பிட்டியாடி? ஆமாம் கூப்பிட்டேன். ஏன் இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க? தங்கச்சி போனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? இல்லை, என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லுவா. ஏதோ இப்போ மறைக்கணும்னு நினைக்கிறா. நான் சொல்லியிருக்கேன்ல மறைச்சான்னு. ஏதாவது தப்பி தவறி இது போல் மறைச்சான்னு வச்சுக்கியேன், ஆம்பளை பசங்களாம் சும்மா இருக்க மாட்டானுங்க. ஒரு சில பேர் கிறுக்கணுங்களாட்டம் சுற்றுவானுங்க. எவனா ஒருத்தனாச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டான்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இவ எதா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்றது நல்லது. இப்பதான் ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்காளே, இனியும் அடுத்தடுத்து சரிப்பட்டு வராதுடி. அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். இப்போ எதுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? தெரியலடி, அவளை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன இப்போ? இருங்க, நான் சோஃபால வரேன். ஓய், இப்போ சொல்லுங்க. என்ன, எதுக்கு தேவையில்லாத புலம்பிட்டு இருக்கீங்க? இல்லடி, அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவ எதுலயுமே இன்வால்வ் ஆக மாட்டா. ஆனா அவளை தேடி எல்லாமே வந்துடும். அவ ராசி அப்படியோ என்னமோ தெரியல. அவளை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஐயோ, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நேத்ரன் எதுக்கு இருக்கான்? நேத்ரன் பார்த்துக்குவான்ப்பா. ம் என்ன சும்மா எதுக்காக இப்போ நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, கூல் டவுன். போடி. நான் தான் சொல்கிறேன்ல, ஒன்றும் ஆகாது. எல்லாத்தையும் நேத்ரன் பார்த்துக்குவான். நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. ம் சரி, நீ ஏன் இப்போ இவ்வளோ கிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்க? பேசி பேசி கிட்ட வந்துட்டு இருக்கேன் போல. ம் ஏய், ஏன்டி இப்போ பின்னாடி போயிட்ட? இல்லை, விதுன் இப்போ வந்துடுவானா, அதான். ஆமால, அவன் எங்க போறேன்னு சொல்லிட்டு போனா? சுச்சு போகிறேன்னு சொல்லிட்டு போனா, இன்னும் காணலை. ம் இப்போ வருவானா இருக்கும். ஆமாம், அதனால தான் நான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். ம் சரிடி. நவமித்ரா கிட்ட இன்னைக்கு நான் பேசுகிறேன், சரிங்களா? நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. ம் சரிங்க. வரலடி. சரி, எப்போ வரும்? என்னது? சிரிப்பு. ஏய் எலி போடி. இங்க நானே நவமித்ராவை நினைச்சு கஷ்டத்துல இருக்கேன். இவளுக்கு நான் சிரிக்கணுமா? நான் தான் நவமித்ரா கிட்ட பேசி சரி பண்ணுறேன்னு சொன்னல, அப்புறம் ஏன்? சரிடி, நான் சிரிச்சிட்டேன் போதுமா? ம் எதா இருந்தாலும் நான் பேசி சரி பண்ணுறேன், சரிங்களா? சரிடி செல்லம், நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? என் செல்ல குட்டிடி நீ. ம் இப்போ நல்லா கொஞ்சங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? போடி, நானே நவமித்ராவை நினச்சி கஷ்டத்தில் இருக்கேன், நீ வேற சிரின்னு சொல்லிட்டு அப்படி தானே சொன்னீங்க? என்னடி இமிட்டேட் பண்றியா? ஆமாம். போடி. உங்களை விட்டுட்டா? ம் என்னை விட்டுட்டு போயிடுவியாடி நீ? நீ போனாதான் நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? ம் நீ எங்க போறியோ அங்க வந்து உன்னை நான் தூக்கிட்டு வந்துடுவேன். ம் நான் வந்துட்டேன். வா விதுன், போயிட்டியா? ம் போயிட்டேன் அண்ணி. நீ ஏன் இப்படி சோகமாக இருக்க? இல்லை, அக்கா ஏன் அப்படி இருந்தான்னு தெரியலல்ல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் அண்ணி யோசிச்சு சரி பண்ணிக்கிறேன். நீ எதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத. வா, நம்ம காமெடி பார்க்கலாம். ம் சரிங்க அண்ணி. அந்த ரிமோட் கொடுங்க. ம் இப்போ எதுக்கு நேத்திரன் என்னை கூப்பிட்டான்? நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அவசரப்பட்டு வந்துட்டேன். எனக்கு கஷ்டமாக இருக்கு. என் கூட தான் வந்தான், எங்கே போயிட்டான் இவன் அதுக்குள்ள? என்ன பேசணும்னு கூப்பிட்டான்னு தெரியல. நான் என்னதான் சோகமாக இருந்தாலும் நீ என்கிட்ட ஒழுங்காக பேசவும் மாட்டேன். அப்புறம் எதுக்கு கூப்பிட்டேன் என்ன நீ? நேத்ரனோ, ஏன் கூப்பிட்ட? தண்ணி எடுத்து குடி. வேண்டாம், ஏன் வேண்டாம்? எனக்கு தண்ணி தாகம் எடுக்கல. சரி, இப்ப உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீ ஏன் இப்படி உம்முன்னு இருக்க? காலேஜ் முடிஞ்சு பைக்ல வரும்போதே கேட்டுட்டு தானே வந்தேன். எதனா ஒன்று சொன்னியா? ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். இப்போ ஏன் இப்போ இப்படி இருக்க? இப்பயும் ஒன்றும் இல்லையா உனக்கு? ம் இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? ஏதாச்சும் இருந்தா தானே சொல்றதுக்கு. நவமித்ரா, பொய் சொல்லாத, உண்மையை மட்டும் சொல்லு. ஏதோ நீ உள்ள வச்சு மறைக்கிற, அது மட்டும் எனக்கு மனசிலாயி.
நான் எதுவும் மறைக்கல. ஏய், நான் இங்க கேட்டுட்டு தானே இருக்கேன், என்ன பாரு. என்ன? இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? ஒரு லெவலுக்கு மேல கேட்டுட்டே இருக்க மாட்டேன். டென்ஷன் ஆனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்போ நீ ஏன் இப்படி சோகமா இருக்குன்ட்டு ஒழுங்கா சொல்லிடு. நீ சோகமா இருந்ததை நான் பார்த்தேன். எப்போ நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தேன். நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதுனா வந்ததுல இருந்தேலாம் நீ சோகமா இல்ல, நல்லா சிரிச்சுட்டு தான் இருந்த. இடைக்கு எப்போ சோகமானன்னு தான் தெரியல. அதுக்கப்புறத்துல இருந்து தான் நீ எப்படி இருந்தாலும் மூஞ்சி இப்படி சுருக்கி வச்சுட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா சொல்லிடு, எதனால நீ இப்ப இப்படி இருக்கன்னு சொல்லிடு. ஏதாவது இருந்தா தானே சொல்றதுக்கு. நான் மரியாதையா கேட்கும் போதே சொல்லிடு. அதுக்கப்புறம் டென்ஷன் ஆனா ஏன் டென்ஷன் ஆன, எதுக்கு டென்ஷன் ஆனன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டு இருக்காத. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஒன்னும் இல்ல. ஏய் சொல்றி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், இந்த டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன் நேத்ரன் இப்படி கோவப்படுற? பின்ன நானும் வந்ததுல இருந்தே கேட்டுட்டு இருக்கேன், சொல்றதுக்கு என்ன உனக்கு? அப்படி என்னத்தை தான் உள்ள வச்சுட்டு பூட்டிக்கிட்டு இருக்க? சொல்ல போறியா இல்லையா? இல்ல இல்ல, சொல்ல போறியா இல்லலாம் இல்ல, இப்பவே நீ சொல்லியா வர சொல்லு. சொல்லிட்டு நீ இந்த இடத்த விட்டு போனா போதும். நீ கோவப்படாத, நான் சொல்றேன். சொல்லு. உன்கிட்ட ஒன்னே ஒன்னு கேக்கட்டா? என்ன? உனக்கு உனக்கு அருக்காணிய பிடிச்சிருக்கா? என்ன? உனக்கு அருக்காணிய பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஏன்? ஏன்னு சொன்னாதான் சொல்லுவியா? சொல்லு ப்ளீஸ். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா நீ விதுன் கிட்ட அருக்காணி அழகா இருப்பான்னு சொன்ன, அப்புறம் சிரிச்சு சிரிச்செல்லாம் பேசுற. ஆ, ஒருத்தவங்க அழகா இருக்காங்கன்னா அழகா இருக்காங்கன்னு சொல்லுவேன், அது என் விருப்பம். சிரிச்சு பேசுறதும் என் விருப்பம் தான். ஏன் நீ யார்கிட்டயும் பேச மாட்டியா? ம், இப்ப என்ன உனக்கு? அப்போனா அருக்காணி அழகா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கு இல்ல? ஏய், நான் அப்படி சொன்னனா? ஆனா நீ பேசுறத வச்சு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. எப்படிதான் இருக்கு? அவ அழகா இருக்கான்னு சொன்னேன், பிடிச்சிருக்குன்னு சொன்னனா? அழகா இருக்கானா பிடிக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஷபா, சரி, அது என் விருப்பம், அதை நான் பாத்துக்கிறேன். பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஏன்? நீ ஏன் இப்ப மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. என்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க. நான் இவகிட்ட ஒண்ணு கேப்பனா, இவ என்கிட்ட ஒண்ணு கேட்பாளாம். சொல்லிட்டு போ ஒழுங்கா. அருக்காணி அழகா இருக்கா, உனக்கு பிடிக்கும்ல, அதான். ஏதான்? இப்ப சொன்னல. அருக்கா நீ அழகா இருக்கா, எனக்கு பிடிக்கும், அதுவா ரீசனு? இதனாலதான் நீ சோகமா இருக்க, இதை நான் நம்பணும். ம், அவ அழகா இருந்து நான் ரசிச்சேன், சிரிச்சு பேசினேன், அதனால உனக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு? நான் எப்படி சொல்லுவேன்? நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட பேச்சே வச்சுக்க மாட்ட, என்னை பார்க்க கூட மாட்ட. அதுக்கப்புறம் நான் எப்படி உன்னை பார்க்கறது? என்ன நீ காலேஜ்க்கும் கூட்டிட்டு போயிட்டு வர மாட்ட, நான் மட்டும் தனியா போகணும். என்கிட்ட நீ சுத்தமா பேச்சே வச்சுக்க மாட்ட. ம்ஹும், நான் சொல்ல மாட்டேன் நேத்ரன். ஏய், ம், ஆனா நீ நிஜமா ரொம்ப டென்ஷன் பண்ற நவமித்ரா. அப்படி என்னதான் உள்ள வச்சிட்டு இருக்கியோ தெரியல. அருக்காணி கிட்ட சிரிச்சு பேசுறதுக்கும் அருக்காணி என்ன அழகா இருக்குன்னு சொன்னதுக்கும் இப்ப நீ மூஞ்ச சோகமா வச்சிட்டு என்ன சம்பந்தம் தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா தலைக்கு மேல கோபம் ஏறுது எனக்கு. நேத்ரன், நீ அருக்காணிய லவ் பண்ணுவியா? ஏய், எனக்கு டவுட், அதான் கேட்டேன். அதெல்லாம் என் விருப்பம், உனக்கு ஏன்? ஆமால, அதெல்லாம் உன் விருப்பம். எனக்கு யாரை பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன, உன்னோட விருப்பம் தான் உனக்கு முக்கியமே. உனக்கு பிடிச்சதையே பண்ணு போ. ஆ? ஐயோ, ஜஸ்ட் மிஸ், உளறி இருப்பேன். என்ன சொன்ன? ஆ, அது ஒன்றும் இல்லை. உனக்கு பிடிச்சா உன்னோட விருப்பம்ல, அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, அதான் சொன்னேன். ஏய், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத, போ அங்க எங்கண்ணா. ம், ஆனால் ஒன்றே ஒன்று. சொல்லி தொலை. என் மேலே ஏன் இன்னும் உனக்கு கோவம் போகலை? நீ என்னை எவ்வளவு கேவலமா நினைச்சன்றத ஃபர்ஸ்ட் நீ யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் உன் மேல இருக்கிற கோபம் எனக்கு ஏன் போகலன்றத நீ யோசிச்சு பாரு, உனக்கே ஆன்சர் வரும். ம், சரி, இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். நான் இவ்வளோ கேட்டும் நீ இது வரைக்கும் ஃபுல் ஆன்சர் பண்ணவே இல்லை. நான் கொஷின் கேட்டதுக்கு நீ இது வரைக்கும் ஆன்சர் பண்ணல, ஆனா நீ கேட்ட கொஷனுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் எதுக்கும் வந்து நிக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். நேத்ரன், எனக்கு உன்கிட்ட நிறையா பேசணும்னு இருக்குடா, ஆனால் முடியலை.
எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு பயமா இருக்கு. இப்போ வரைக்குமே என் மேல இருக்க கோவம் உனக்கு போகல. அது போச்சுன்னா கூட பரவாயில்ல, நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். நீ என்ன உன் ஃப்ரெண்டா கூட ஏத்துக்க வேண்டாம், ஜஸ்ட் வீட்டில் உள்ள ஒரு பொண்ணா ஏத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. அது கூட ஏத்துக்க மாட்டேங்கிற. அன்னைக்கு என் மேல ஒருத்தன் கை வச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே நீ அவனை போயிட்டு அடிச்ச. கொஞ்ச நஞ்ச அடியை அடிச்ச, அவ்வளோ அடி அடிச்ச. ஆனா என்கிட்ட ஏன் நீ இப்படி நடந்துக்கிற? என்கிட்ட மட்டும்தான் நீ இப்படி நடந்துக்கிறியே. நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. ஒரு வாட்டி 2 வாட்டியா சொல்லியிருக்கேன், 1000 டைம்ஸ் சொல்லியிருப்பேன். இப்போ வரைக்கும் என்ன மன்னிக்கவே தோணலையா? நிஜமா சொல்கிறேன் நேத்ரன், எனக்கு வாழவே பிடிக்கல. எவ்வளோதான் நானும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது, முடியலடா. என்கிட்ட பேசு. அருக்கா நீ அழகா இருக்கான்னு சொன்னல, நீ போ. உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். அவ உனக்கு அழகா தெரியறாளா? அப்போ நான் ஏன் உனக்கு அழகா தெரியல? எத்தனை வருஷமா உனக்கு என்ன தெரியும்? இப்போ வரைக்கும் நான் உனக்கு அழகாவே தெரியலையா? இப்போ வந்து அருக்காணி அவ உனக்கு அழகா தெரியறாளா? நீ அப்படி சொல்லாத நேத்ரன், எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ இவ்வளோ சொல்கிறனா உனக்கு கண்டிப்பாக அருக்காணியை பிடிக்குமா இருக்கும். நீ என்கிட்ட போய் சொல்கிறியா இருக்கும். உனக்கு அருக்காணியை பிடிக்கவே கூடாது. அருக்காணி என்னோட ஃப்ரெண்டுடா. அருக்காணி பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அருக்காணிக்கு வருணை தான் ரொம்ப பிடிக்குமா இருக்கும். நீ அவளை நேசிச்சா உனக்கு தாண்டா கஷ்டம். நீ என்ன நேசிக்கலனாலும் பரவாயில்ல, நீ அவளை நேசிச்சு உன் மனசை நீயே கஷ்டப்படுத்திக்காத. உன்னை நீ கஷ்டப்படுத்திக்கிட்டா அது எனக்கு கஷ்டம். ஏன்னா உன்னை நான் ரொம்ப விரும்புகிறேன். சாரி நேத்ரன், நான் உன்னை அப்படி தப்பாக நினச்சிருக்கவே கூடாது. இப்போ உன்னோட அதிகமாக ஃபீல் பண்ணுறது நான் தான். சாரிடா. இந்த பக்கம் தானே எங்கேயோ இருக்குன்னு சொன்னான் அவன். இந்த இருட்டில் வந்து தேடினா எப்படி கிடைப்பா அவ? சரி, கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம். ஏதோ பொண்ணு குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு. கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வாரமா உன்னை பார்க்காம ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ரொம்ப ரொம்ப அதிகமாக மிஸ் பண்ணேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருக்கு. ஆமாம்ல, இவளுக்கு காது கேட்காது. அதை நான் எப்படி மறந்தேன்? பரவாயில்ல, நீ என்னை திரும்பி பார்க்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். இது என்ன எனக்கு தும்மல் வர மாதிரி இருக்கு? அச்சே. ஐயோ, பார்த்துட்டாளா? நீங்க இங்க என்ன? அது அன்னைக்கு படிக்க விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. இங்க உங்க வீடு இருக்கா? ம். ஆ, இல்லை. பின்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க. ஏன் நான் வரக்கூடாதா? ஆ நான் இங்க வரக்கூடாதா? ஆ வரலாம், உங்க விருப்பம். எக்ஸாம் நல்லா பண்ணியா? பரீட்சையா? ம், ஆமாம். ம், நல்லா எழுதுனேன். பாஸ் ஆயிடுவியா? ம், கண்டிப்பா நிறைய மார்க் எடுப்பேன். நிறையானா? 95 மேலே எடுப்பேன். ஓ, ஐயோ, இந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கும் போலயே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதித் கேட்க சொன்னதை கேட்டுடலாம். நீ 12th படிச்சிட்டு இருக்கல, ம், புரிஞ்சுதா? ஆ, நான் 12th படிச்சிட்டு இருக்கேன்ல, அப்படின்னு தானே கேட்டீங்க? எஸ். என்ன குரூப்பு? மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏன்? சூப்பர். ஆ இல்லை, நானும் அதான் படிக்கிறேன். ஆ? நீங்களும் 12th படிக்கிறீங்களா? ம், ஆமாம். எப்படி நீங்க 12th படிக்க முடியும்?
நான் படிச்சிட்டு இருந்த சமயத்தில் பாதியிலேயே படிப்பை நிறுத்திட்டேன். அதான் இப்போ 12th படிச்சிட்டு இருக்கேன். ஆ நான் பாதியிலேயே படிப்பை நிறுத்திட்டேன். இப்போதான் 12th படிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்படியா? ஆமா. எந்த ஸ்கூல்ல உங்களை சேர்த்துக்கிட்டாங்க? ஏய், இல்ல, எனக்கு டவுட். எனக்கு தெரியாதா, அதனால தான் கேட்குறேன். எந்த ஸ்கூல்ல உங்களை சேர்த்துக்கிட்டாங்க? நான் டுட்டோரியலில் படிக்கிறேன். ஆ அப்படின்னா? டுட்டோரியல் தெரியாதா? ஆ? டுட்டோரியல் கரஸ் மாதிரி படிக்கிறேன். ஓ, ஏதோ வீட்ல இருந்தே படிப்பாங்களே, அது மாதிரியா? ஆ, அதேதான். ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். டியூட்டோரியல் கரஸ் இது போல இருக்குல்ல படிக்க. ம் ஆனா நீங்க ஏன் படிப்பை பாதியிலேயே விட்டீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஆ அப்புறமா சொல்றேன். அப்புறமாவா? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா வந்துடுவாங்க. அப்பா வந்துட்டாங்கன்னா உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அடிப்பாங்க. நீங்க இங்க இருந்து போயிடுறீங்களா? உனக்கு அப்பா இருக்காங்களா? அப்பாவா? இருக்காங்க. அம்மா? அம்மா இல்ல. ஓ. நீ எனக்கு கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா? ஆ நானும் உன்னோட குரூப் தான் படிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா? நீங்க சொல்றது எனக்கு புரியல. எனக்கு எனக்கு படிக்க சொல்லித்தரியான்னு கேட்டேன். ஆ படிக்க சொல்லி தரணுமா? இப்ப முடியாது, அப்பா வந்துடுவாங்க. இப்போ இல்ல. இப்போ இல்லையா? பின்ன? நீ நாளைக்கு நம்ம ஏரியா பஸ் ஸ்டாப்க்கு வா, நான் சொல்றேன். ஆ? பஸ் ஸ்டாப்க்கு வா, நாளைக்கு காலையில 9 மணிக்கு. பஸ் ஸ்டாப்கா? ம் ஆமா, 9 மணிக்கு வா. 9 மணிக்கு வரணுமா? அப்போ நான் ஸ்கூல் போகணுமே. சரி, பின்ன எப்போன்னு சொல்லு. 8:30க்கு ஓகே. சரி, நாளைக்கு காலையில 8:30க்கு நான் பஸ் ஸ்டாப்ல இருப்பேன். ஆ 8:30க்கு பஸ் ஸ்டாப்ல இருங்க, நானும் வந்துடுவேன். சரி, பாய். ம்